சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நீண்ட நாளுக்கு அப்புறம் சந்திப்பதில் உங்கள் மிக்க மகிழ்ச்சி. இந்த வருடம் 2024 ஆகஸ்ட் மாதத்திற்கான கவுண்டவுன், அதாவது எந்தெந்த பாடல் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசைப்படுத்தியிருக்கிறோம். இது போன வீடியோ முடிஞ்ச உடனே சொல்லியிருக்கிறேன், எந்த மாதிரியான கேட்டகரைஸில் எப்படி எப்படி பாடல் நாங்கள் வரிசைப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அதை மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, எப்படி எப்படி நாங்கள் இந்த பாடல்களை வரிசைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத. ஸோ இப்போ கவுண்டவுனுக்குள்ளே போகிறோம். 10வது இடத்துல என்ன பாடல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஜெரோம் ஆலன் எபனேசர் அவரோட மியூசிக்கில், மஹிபா அவரோட லிரிக்ஸில், நிக் பிரெயின் ராஜேஷ் அவர் பாடின பாடல் வாழ்நாள் எல்லாம் அப்படிங்கிற பாடல் நம்ம கவுண்டவுனில் 10வது இடத்துல இருக்கு. வாழ்நாளெல்லாம் உமை பாட வணைந்தீரே உமக்காக. இந்த பாடல் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த பாடல் நல்லாவே இருந்துச்சு, கேட்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, பட் இது ரொம்ப ஆனால் ரிச்சாக எடுத்திருக்காங்க. இந்த பாடல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற, தென் இது மியூசிக் பண்ணியிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நிறைய பழக்கப்பட்ட ஃபேஸஸ் தான். ஜோதம், தென் கேபா, இவங்களாம் தான் பாடியிருக்காங்க. தென் அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோஸில். தென் வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. தென் லிரிக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்டாண்டர்டைஸாக இருக்குது. ரொம்ப அருமையாக லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க இந்த பாடலுக்கு. ரொம்ப அருமையான வரிகள், அந்த வரிகள்லாம் நீங்கள் பாடி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பாடியிருக்காரு இல்லையா, அது ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, அதாவது அது ஃப்ளாட்டாக ரொம்ப பாடின மாதிரி இருந்துச்சு. அதாவது இப்போ தான் அவர் காத்திருப்பான்னு நினைக்கிறேன், கற்றுக்குட்டியாக இருப்பார்னு நினைக்கிறேன். தென் வரப்போகிற பாடல்கள், அடுத்தடுத்து வரப்போகிற பாடல்களில் ஒரு ஸ்வீட்னஸை கொஞ்சம் பண்ணார் அப்படின்னா, அந்த கவுண்டவுனில் டாப்பில் கூட இந்த பாடல் வர சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த பாடல் இப்போது நம்ம கவுண்டவுனில் 10வது இடத்துல இருக்குது. நம்ம கவுண்டவுனில் 9th பிளேஸ் பிடிச்சிருக்கிற பாடல் என்ன பாடல் அப்படின்னா, பென்னி ஜான் ஜோசப் அவருடைய அஃபிஷியல் பேஜில், ஃபாதர் பெர்பான்ஸ் அவருடைய லிரிக்ஸில், பிளெசன் சபு பிக் பி ப்ரொடக்ஷன் அவரோட மியூசிக்கில், பென்னி ஜான் ஜோசப் அண்ட் ஜோஹன்னா ஷாலினி ரெண்டு பேரும் பாடின பாடல் மகிமை உமக்கன்றோ. நம்ம முன்னாடி கேட்டிருப்போம், நிறைய வாட்டி நம்ம ஃபாதரோட பாட்டு தான் இது. அந்த பாட்டை அவங்க ரீமிக்ஸ் பண்ணி பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல் நம்ம கவுண்டவுனில் 9th பிளேஸில் இருக்குது. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. பற்றி சொல்லணும் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் வேல்யூவில் கேட்கவே வேணாம். எப்போவுமே பென்னி ஜான் ஜோசப் வேறு லெவலில் தான் பண்ணுவார். அதே மாதிரி இந்த பாடல் வந்து நியூயார்க்கில் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. தென் அவர் மட்டும் தான் நியூயார்க் போயிருப்பான்னு நினைக்கிறேன். தென் அவங்க ஃபீச்சரிங் பண்ண லேடி சிங்கர் வந்து அவங்க லோக்கல் ஸ்டூடியோஸ்லேயும் இல்லாட்டி வேறு எங்கேயோ பாடியிருக்காங்க, இங்கே தான் லோக்கல் தான் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க சென்னையிலே ஷூட் முடிச்சிருக்காங்க. இவர் மட்டும் நியூயார்க்கில் போயிட்டு அவரோட ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. தென் அது ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. அந்த பாடல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாகவே இருந்துச்சு. நமக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட லிரிக்ஸ் அப்படின்னால நம்ம கூட நம்ம பாடினோம். இந்த பாடல் 9th பிளேஸை பிடிச்சிருக்கிற காரணம் என்ன நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாடல் நான் பென்னி ஜான் ஜோசப் பொறுத்த மாட்டில் எல்லா பாடுமே அவர் ரீமேக்காகவே பண்ணுறாரு. நிறைய பாடல்கள் அவருக்கு சொந்த லிரிக்ஸ் இல்லாமல் அவர் ரீமேக்காகவே பண்ணிட்டுருக்காரு. அவர் கூடிய சீக்கிரத்தில் அவர் சொந்தமாக லிரிக்ஸில் ஒரு பாட்டு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்ல மியூசிஷியன்ஸில் நிறையா அவர் காசு கொடுத்து ரொம்ப ரிச்சாக ஒவ்வொரு பாடம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. ஆனால் பட் ஒரு ஓன் லிரிக்ஸில் இன்னொரு பாட்டு நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆகஸ்ட் மாதம் 9th பிளேஸில் பிடிச்சிருக்கிற பாடல் மகிமை உமக்கன்றோ இயேசு நல்லவர் அப்படிங்கிற அந்த பாடல் டைட்டிலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பென்னி ஜான் ஜோசப் பேஜில். நம்ம கவுண்டவுனில் 8வது இடத்துல இருக்கிற பாடல் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, எவாஞ்சலின் ஆல்பர்ட் சாலமோன் அவருடைய அஃபிஷியல் பேஜில், தென் எவாஞ்சலின் அவரோட ஆல்பர்ட் சாலமோனோட லிரிக்ஸில், வினய் அல்கிரோ அப்படிங்கிறவர் மியூசிக் பண்ண அரைஸ் அப்படிங்கிற பாடல் நம்ம கவுண்டவுனில் 8வது இடத்துல இருக்குது. Arise, 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 rejoice, 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 arise, arise, arise. இந்த பாடல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு சூப்பராக செம்ம சாங், செம்ம வைபான சாங்கு. இந்த சாங்கு இந்த மந்தில் எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. ரியலைசேஷன் அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறவங்க, தென் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த பாடலில். இந்த லிரிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப இங்கிலீஷில் இருந்தது லிரிக்ஸில் அப்படிங்கிறதுனால மேபி இதோட வியூஸ் மேபி அதிகமாக வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் தமிழ்லேயே நிறைய லிரிக்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேபி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தமிழ் சர்ச்சஸில் நம்ம பாடுற பாடல், நிறைய பாடல்கள் நம்ம இங்கிலீஷ் வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். பட் இவர் நம்ம ஆல்பர்ட் சாலமன் பொறுத்த மட்டும் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் கலந்தே நிறைய பாடல் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறார் அவர். இதோட மியூசிக் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இல்லை இந்த பாடல் கேட்டவங்களுக்கு தெரியும், இந்த பாடல் செம்ம வைபிளாக இருந்துச்சு.
இந்த பாடல் கேட்காதவங்க போய் கண்டிப்பாக கேளுங்க. அதோட பிக்சரைசேஷன் எல்லாமே ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. ஆல்பர்ட் சலமனோட வாய்ஸ் நம்ம கேட்கவே வேணாம். எப்போவுமே அவரோட வாய்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாடலையும் அதே மாதிரி ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு அவரோட காஸ்டியூம்ஸ் மாத்திரம் கொஞ்சம் வேறு மாதிரி எல்லாருக்கும் பண்ணிட்டாங்க. ஸோ காஸ்டியூம் மாத்திரம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பாடல் இன்னும் அருமையாகவே இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். இந்த பாடல் நம்ம கவுண்டவுனில் 8வது இடத்துல இருக்குது. நம்ம கவுண்டவுனில் 7வது இடத்துல என்ன பாடல் இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஷன் சாமுவேல் அவரோட அஃபிஷியல் பேஜில் டிஷன் சாமுவேல் அண்ட் பீட்டர் பால் ஒரு பாடின பாடல். இது ஆல்ரெடி ஏசு நல்லவர் அப்படிங்கிற ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லிரிக்ஸ் எப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மலையாள பாடலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த பாடலை அவங்க எழுதியிருக்காங்க. கவுண்டவுனில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. நல்லவர் அவர் வல்லவர் அவர் தயவோ என்றும் உள்ளது. காஸ்டியூம்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. காஸ்டியூம்ஸ் கேட்க வேணாம், அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. தென் கொரியோகிராஃபி கிளாஸாக இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நைஸாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அந்த பாடல் கேட்கும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் கேட்காதவங்க கேட்டுவாங்க. மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தென் இந்த பாடல் வந்து 2 பேருமே போட்டி போட்டு பாடின மாதிரி இருந்துச்சு. டிஷன் சாமுவேலும் சரி பீட்டர் பால் 2 பேருமே போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காமல் நல்லா பாடியிருக்காங்க. பின்னாடி கொரியோகிராஃப் ஆனவங்களும் அதுக்கு ஈக்குவல் நல்லா ஆடிருக்காங்க. சிங்க்ரோனைசேஷன் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. எனக்கு இந்த பாடல்களில் மைனஸாக பட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா லொக்கேஷன் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த பாடல் அருமையாக லொக்கேஷன் நல்லா அருமையாக இருக்க மாதிரி தான் இருந்தது. தென் போக இந்த பாடல் பார்க்கும்போதுன்னா ஒரு லாரிலாம் நான் ஆடும்போது அதில் இந்த லாரியோட ஆடு மாதிரி இருந்துச்சு. அது லோகநாதன் லாரி ஆடு மாதிரி இருந்துச்சு. அதோட ஃபோன் நம்பர்லாம் போட்டு தென் பார்த்துட்டிங்க இன்னொரு மியூசிஷியன் பின்னாடி வந்து பாடிட்டு இருக்கா அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கும் அந்த ஸ்பைரல் ஒயர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த கிட்டாரில். அது எதுக்கு அந்த ஒயர் கொடுத்தாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க எல்லாமே இது வந்து ஒரு ஆல்ரெடி ரெக்கார்டட் சாங் தான். ஆல்ரெடி இவங்க ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணி இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற சாங் தான். இன்னும் அது எதுக்கு ஒரு ஃபேக்கான ஒயர் தெரியல. ஒயர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அவர் காலில் அடிக்கடி பின்னிகிட்டே இருந்துச்சு. அந்த ஷார்ட் கூட எடிட் பண்ணாமல் அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன மைனஸ் மட்டும் தான் அந்த பாடல். மற்றபடி இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது. கேட்காத அந்த பாட்டு போய் கேட்டுவாங்க. இந்த பாடல் நம்ம கவுண்டவுனில் 7வது இடத்துல இருக்குது. நம்ம கவுண்டவுனில் 6வது இடத்துல இருக்க பாடல் என்ன பாடல் அப்படின்னா ரிஜாய்ஸ் கோஸ்பல் கம்யூனிகேஷன் அந்த அஃபிஷியல் பேஜில் ஆல்வின் எம் அவரோட மியூசிக்கில் பாஸ்டர் ரீகன் கோம்ஸ் அவர் லிரிக்ஸ் எழுதி அவரே பாடின பாடல் ராஜாதி ராஜாவுக்கு அப்படிங்கிற பாடல் நம்ம கவுண்டவுனில் 6வது இடத்துல பிடிச்சிருக்கு. ராஜாதி ராஜாவுக்கு இன்றும் என்றும் மகிமை உண்டாகட்டும். நம் தேவாதி தேவனுக்கு என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். இந்த பாடல் பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னா இது ஒரு லிரிக்கல் வீடியோ பாடல். அது இந்த பாடல் வழக்கம் போல் நம்ம தெரியும் பாஸ்டர் ரீகன் கோம்ஸ் அவரோட வார்த்தைகள் உச்சரிப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ரிசம்பிளன்ஸ் நம்ம ஃபாதர் ரிசம்பிளன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவர் மேக்ஸிமம் ஒரு பாடின பாடல். நிறைய பாடல் அவரோட பாடல் ரொம்ப அருமையான பாடலாக இருக்குது. நிறைய சர்ச்சஸில் ஒர்ஷிப்பில் அவரோட பாடல் நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம். இந்த பாடலும் ஒரு ஒர்ஷிப் சாங் தான். நல்லா பாடியிருக்காரு. அவர் எழுதி செம்மையாக பாடியிருக்காரு. நல்லா இருக்குது. இந்த பாடலுக்கு இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு. அந்த பாடல் லிரிக்கல் வீடியோவாக பண்ணிட்டாங்க. அது ஒன்று தான் மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப அருமையாக அவசரமாக இருந்துச்சு. கேட்காதவங்க இந்த பாடல் போய் கேளுங்க. இந்த பாடல் நம்ம கவுண்டவுனில் 6வது இடத்துல இருக்குது. லிரிக்ஸல் வீடியோவில் தான் இந்த பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப மெனக்கெட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. பார்க்க சாங்காக ஷூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா ரீச் ஆகிருக்கும். ரீச் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கும் இந்த பாடல். மேபி ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அப்படின்னாலும் மேபி போகலன்னு தெரில. இந்த ஃபாரஸ்ட் பேக்ரவுண்டில் பசங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஒரு 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 கோரியோகிராஃபிலாம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரீட் கோரியோகிராஃபி மாதிரி இருந்துச்சு. நிறையா ஸ்ட்ரீட்டில் நடக்கிற சம்பவங்கள் டிரைவிங்லேயோ இல்லையோ நம்ம போகும்போதோ ஹெட்செட்லையோ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாடல் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமை. தென் கொஞ்சம் அதில் அனிமேஷன் ஆட் பண்ணிட்டா அந்த ஜிஃப் இமேஜ் மாதிரி ஒரு எல்லா ஷார்ட்ஸ்லேயுமே அதே வீடியோ வந்துட்டு